अस्मद्गुरु परमगुरून्यतिवरपूर्णौ सयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेनेशरमारमापतीं वन्दे बृन्दावनचरणं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती भूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृदि வஞ்ச பரசமயம் மாற்ற வந்தோன் வாழியே மண்ணு புகழ் பூயூரான் மனமுகப்போன் வாழியே கஞ்சத் திருமங்கை உகக்க வந்தோன் வாழியே கலியனுரை குடிகொண்ட கருத்துடையோன் வாழியே செஞ்சொல் தமிழ் மறைகள் தெளிந்துரைப்போன் வாழியே திருமலை மால் திருமணியாய் சிறக்க வந்தோன் வாழியே பரகதியை தந்தருள்வோன் வாழியே செந்தமிழ் தூப்பு திருவேங்கடவன் வாழியே வஞ்ச பரசமயம் மாற்ற வந்தோன் வாழியே. பரசமயத்துகளை மாற்ற வந்தோன் வாழியே. வஞ்சிக்கக்கூடிய பரசமயங்களை மாற்ற வந்தோன் வாழியே அப்படின்னு அவ எப்படி வஞ்சிக்கிறா, அதை எப்படி அவளே எப்படி தனக்குத்தானே வஞ்சிக்கப்பட்டுக்கிறா அப்படின்றத சொல்லி நம்ம மாற்றணும். மற்றவர்கள்லாம் அவள் பின்னால் போய் ஏதோ ஒரு காரணத்தினால விழுந்து அனர்த்தப்படக்கூடாதுன்றதுக்காக அவளுடைய கொள்கை என்ன அப்படின்னு சொல்லி அந்த கொள்கையை மாற்றணும். அந்த கொள்கை பின்னால் போகக்கூடாது அப்படின்னு மற்றவர்களை மாற்றுற அந்த கொள்கையில் இருக்கிற தோஷங்களை காண்பிக்கிறார். காண்பித்து நம்ம அதில் படியாதபடி பண்ணுறோம். இப்போது இதுவரையில் நாம் என்ன பார்த்தோம்னா, பொதுவாக அந்த மதங்களை 4 வகையாக பிரித்து அந்த 4 விதமாக இருக்கக்கூடிய மதங்கள்லாம் அவாவா ஏதோ ஒவ்வொரு விஷயத்தை சொல்லி தர்க்கத்தினால எதையோ தனக்கு இஷ்டமானத்தை சாதிக்கிறது, அப்புறம் நேரில் பார்க்குறதெல்லாம் பொய்ன்னு சொல்கிறது, தோஷமில்லாத வேதத்தை தோஷமாக கல்பிக்கிறது, நானே தான் இதெல்லாம் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணி எதையோ ஒரு சித்தாந்தத்தை சொல்கிறது. இதெல்லாம் பிரத்யக்ஷமாக இருக்கக்கூடிய நன்னா சொல்லக்கூடிய வேதத்தை ஒத்துக்காமல் இப்படி 4 விதமாக இருந்து வேதத்தை காண்பிக்கக்கூடிய வேத பிரதிபாத்தியனான பெருமாளை அடைய முடியாத அவள்லாம் இருக்கா அப்படின்னு வேதத்தை ஒத்துக்காதனால வரக்கூடிய தோஷம் அதெல்லாம். வேதத்தை தோஷம் சொல்கிறதுனால வரக்கூடியது, தாந்தோன்றித்தனமாக சொல்கிறதுனால வரக்கூடியது, விதண்டாவாதம் பண்ணுறதுனால வரக்கூடியது அந்த தோஷங்கள்லாம். அதனால் வேதத்தை ஒத்துக்காத இருந்து வேதத்தில் காண்பிக்கக்கூடியதான வேதவேத்தியனான எம்பெருமான அடையறதுக்கு அவளுக்கு வழியே இல்லை அப்படின்னு அவளுடைய தோஷத்தை பொதுவாக காண்பித்து நம்ம அதுலேருந்து போகக்கூடாதுன்னு சொன்னோம். அப்படி பொதுவாக சொல்லிட்டாலும் போருமா? போராது. ஒவ்வொருத்தரும் சுவாமி பொதுவாக சொல்லக்கூடாது சுவாமி, இந்த வாசத்தில் எப்படி இருக்குது பாரு அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்குது. அதனால் இப்போது முதல்ல தனித்தனி அவள் மதங்களை சொல்லி நாம் அந்த மதத்தில் தோஷத்தை சொல்லி நீ இதில் போகாத அந்த மதத்தில் அப்படின்னு நமக்கு சாதிக்கிறார். அது சாதிக்கச்சு சாருவாக மதம், லோகாயதிக மதம் அப்படின்னு லோகாயத மதம் அப்படின்னு பேர் இருக்கு. சாருவாக்கம் அப்படின்னா என்னென்னா, சாருன்னா அழகியதான வாக்கு, கேட்குறதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கும் அவனுடைய வாக்கு. அதாவது சுலபமாக சொல்லணும்னா பரலோகமாவது எதுவாகுது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பூர்வ ஜென்மமாவது மறு ஜென்மமாகுது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பரலோகம் கிடையாது, நரகம் கிடையாது, அதெல்லாம் வெறும் பொய்.
நாம் அதெல்லாம் பார்க்குறோமா கண்ணால்? கிடையாது. நரகன்றது என்னது? இப்போ நாம் தப்பு பண்ணிவிட்டு நமக்கு ஏதாவது ஆணி வந்ததுன்னா ஒருத்தன் திருடுறான், திருடி மாட்டிக்கிறான் அப்படின்னா அவன் துக்கப்படுறான், அதுதான் நரகம். ஒருத்தன் திருடுறான், மாட்டிக்காது இருக்கான், அவன் நல்லா சௌரியமாக இருக்கான்னு வச்சுப்போம், அதுதான் சொர்க்கம். போனால் விட்டு ஒன்றும் கிடையாது. அதனால் இப்போ இருக்கும், இருக்கிற தசையில் நீ நன்னா அனுபவி. அதாவது சொல்லணும்னா கடன் வாங்கு, நல்லா நெய் வித்துண்டு சாப்பிடு, உல்லாசமாக இரு, அவ்வளோதான். அப்படியே போயிட்டேன்னா கடனாக இருந்து ஏமாத்தினதாவது, மறுஜன்மத்தில் நரகமாகுது, பாபமாகுது, புண்ணியமாகுது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, சுகமாக வாழணும் அப்படின்னு சொல்கிறான். அதை போல் அவனுடைய வாதம். அப்படி இருக்கக்கூட எல்லாம் அப்படி சொல்கிறவனை தான் முதல்ல கண்டிக்கணும். ஒரு இதுவுமே இல்லாமல் பிரத்யக்ஷம் மாத்திரம்தான். அதனால் இங்குற்றைய வாழ்வு எப்படி நன்னா வாழணுமோ அப்படி வாழ்ந்துட்டு போ. அதுக்கு நன்னா படித்து பணம் சம்பாதிச்சு வாழ்ந்தா வாழ், திருடி சம்பாதிச்சு வாழ்ந்தா வாழ், எப்படியோ ஒன்று. மாட்டாத திருடினா சரி, அதில் பாபம் புண்ணியமெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடியவன் ஒரு உதாரணத்துக்கு அதை சொன்னோம். அதே அவன் எல்லாம் சொல்கிறான்ல, இப்படி சொல்கிறதுல அவன் என்ன பண்ணுறான், பார்க்கறது மாத்திரம்தான் உண்மை, மற்றதெல்லாம் கிடையாது அப்படின்னு அவன் சொல்கிறான். வேதமெல்லாம் பொய், அதெல்லாம் தோஷமானது, அது இல்லாதெல்லாம் சொல்கிறது அப்படின்னு அவன் சொல்கிறான். வேதம் இல்லாதெல்லாம் சொல்லக்கூடியது அப்படின்றத சொல்கிறான். பிரத்யக்ஷம் மாத்திரம்தான் பிரமாணம், மீதி எல்லாம் பொய். அதனால் வேதத்தில் கூறப்பட்ட தர்மம், இது பண்ணால் தர்மம் நல்லது, அதை பண்ணால் அதர்மம், அப்புறம் ஈஸ்வரன் ஒருத்தன் இருக்கான், பரலோகம்னு தர்மத்தை பண்ணுறவாளுக்கு சொர்க்கம் கிடைக்கும், அதர்மத்தை பண்ணுறவாளுக்கு நரகம் கிடைக்கும், இப்படின்னு சொல்கிறதெல்லாம் பிரத்யக்ஷத்தில் காணாத வேதம் சொல்கிறதெல்லாம் பொய் அப்படின்னு முதல்ல சொல்கிறேன். பிரத்யக்ஷத்தையே இவ பிரமாணமாக கொண்டா கூட இவ வேதத்தில் சொல்லப்படக்கூடியதெல்லாம் ஒத்துக்கணும். எப்படின்னா வேதமும் பிரத்யக்ஷம் போல தான் இருக்குது. அதாவது இப்போ ஒருத்தன் படிக்கிறான், படித்ததுனால அவனுக்கு ஞானம் இருக்குது, அவன் வேதத்தை கேட்டான்னா உடனே அவனுக்கு என்ன ஆகுது, அந்த ஞானத்தினால அதனுடைய அர்த்தம் அவனுக்கு தெரியறது. அவன் படிச்சிருக்கிறதுனால படித்தவன் வேதத்தை கேட்குற போது உடனே அவனுக்கு அர்த்தம் தெரியறது அப்படின்றது பிரத்யக்ஷமாக தெரியுது. இவனுக்கு வேதத்தினுடைய அர்த்தம் தெரியல ஒருத்தனுக்கு, இன்னொருத்தனுக்கு வேதத்தினுடைய அர்த்தம் தெரியுதுன்னா இவன் படிச்சிருக்கான், ஆனால் அந்த வேதத்தை காதால் கேட்ட உடனே இவனுக்கு அதனுடைய அர்த்தம் தெரியறது அப்படின்றது வெளிப்படையான விஷயம். இவன் படிக்காததுனால அந்த அர்த்தம் தெரியல, அதுவும் வெளிப்படையான விஷயம். ஆனால் படித்தவன் விஷயத்தில் வேதத்தினுடைய அர்த்தம் தெரியுதுன்றது வெளிப்படையாக இருக்குது. அப்போது வேதமும் அதனால் உண்டான அர்த்தமும் பிரத்யக்ஷமாக தான் ஆறுது. இப்போ இவன் இந்த வேதத்தை கேட்குறான், இவன் படிச்சிருக்கான், அதனால் வேதத்தினுடைய அர்த்தத்தை இவன் புரிந்து கொண்டிருக்கான் அப்படின்றது பிரத்யக்ஷமாக தான் நாம் பார்க்குறோம். இவனுக்கு வேதத்தினுடைய அர்த்தம்லாம் நன்னா தெரியுது அப்படின்னு பிரத்யக்ஷம் தானே. அப்போது அந்த வேதத்தை அதனால் வேதமும் அதனால் உண்டான அர்த்தமும் பிரத்யக்ஷமாக வருது. ஏன்னா அவன் வேதத்தை எப்படி கேட்குறான், காதால் கேட்குறான். அவனுடைய அக்ஷன்னா இந்திரியம்னு அர்த்தம். கண்ணால் பார்க்கறது, காதால் கேட்கறது, வாயால் நாக்கால் ருசிக்கிறது அப்படின்னு அதெல்லாம் இந்திரியம்.
அவனுக்கு பிரத்யட்சமாக தான் தெரியுது. அதனால் வேதமும் அதனால் உண்டான ஞானமும் பிரத்யட்சமாக தான். இப்போ பிரத்யட்சத்தையே பிரமாணம்னு சொல்கிறானே, அப்படி இருந்துச்சே வேதம் பிரமாணம் இல்லை அப்படின்னு அதை ஒதுக்குறானே, அது பொய்ன்னு சொல்லிட்டு அது எப்படி முடியும்? இங்கே தான் வேதம் பிரத்யட்சம் ஆறுது அப்படின்னு சொல்லி, அப்போது அந்த வேதத்தையும் அதனால் ஏற்படக்கூடிய ஞானத்தையும் அப்போ தர்மம்னா உண்மையும் தான் அவன் இசைஞ்சாகணும். அவன் கூற்றுப்படியே அவன் பிரத்யக்ஷந்தான் பிரமாணம் அப்படின்னு சொன்னால் வேதமும் அதனால் ஏற்படக்கூடிய ஞானமும் பிரத்யக்ஷம் ஆறுது. இப்போ அப்படி வேதம் பொய்யின்றான். அதை நாம் அதான் அதை அவனுடைய வழியிலே ஸ்தாபிக்கிறார். வேதமோ வேதத்தினுடைய அர்த்தம் தெரியுறதோ அது பிரத்யக்ஷத்தினால அறியப்படுறதுனால அதுவும் பிரத்யக்ஷம்தான் அப்படின்னு. அப்புறம் இது அதுக்கு மேலே ஒரு சந்தேகம், வேதத்தினால் அறியக்கூடிய ஞானம் பிரமமாக கூட இருக்கலாம். நாம் ஒரு வஸ்துவை பார்க்குறோம், இது பாம்பா கயிறான்னு தெரியல. பாம்பை போய் நாம் என்ன பண்ணுறோம், கயிறுன்னு நினச்சிட்டு இருக்கோம். இல்லை ஒரு கயிறு துண்டு இருக்கு, அதை போய் பாம்புன்னு நினச்சிக்கிறோம். அது பிரமம் தானே. அதை போல் வேதத்தினால் தெரியக்கூடிய ஞானம் பிரமமாக இருக்கலாமோ அப்படின்னு நம்ம ஆட்சேபிக்கிறோம். அதனால் அப்போது ஒரு ஞானத்தில் ஏற்படக்கூடிய தோஷம் பிரமம் உண்டு. எப்போ பிரமம் அப்படின்னு சொன்னால், அது பாம்பா கயறான்னு இவனுக்கு சரியாக தெரியாதனால இவன் பிரமம் கொள்கிறான். பாம்பை கயறணும் இல்லை கயரை பாம்புன்னு பயப்படுறான். காரணம் என்ன, இவன் கண்ணு தான் இவனுக்கு அது சரியாக தெரியல, இவன் புத்திக்கு சரியாக தெரியல. அதனால் அந்த பிரத்யக்ஷத்தில் கண்ணால் பார்க்குற வஸ்துவை பிரம்மமாக பார்க்குறான். கண்ணால் பார்க்குறது என்னமோ பார்க்க தான் பார்க்குறான், ஆனால் இவனுக்கு சரியாக தெரியாதனால அதை பிரமம் கொள்கிறான், கயிற பாம்புன்னு நினைக்கிறான், பயப்படுறான். அப்போது இவன் பார்க்கறதுல தோஷம் இருக்குது, அதனால் அந்த பிரத்யக்ஷம் தோஷமானது. தோஷம் இல்லாதபடி பார்த்தான்னா அந்த பிரத்யக்ஷம் தோஷம் இல்லை. தோஷத்தோடு பார்த்தான்னா அறிவு குறையான தோஷம் இவனுக்கு இருந்ததுன்னா, பாம்புக்கும் கயருக்கும் சரியாக வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாத அவன் அறிவிலியாக இருந்தான்னா, அவனுடைய அறிவுக்கு தோஷம் இருந்தால் அந்த பிரத்யக்ஷத்தில் பார்க்குறதுக்கு பிரமம் வருது. தோஷம் இல்லாத இவனுக்கு நல் ஞானம் இருந்ததுன்னா இது கயறு இது பாம்புன்னு ஸ்பஷ்டமாக சொல்ல போகிறான். அப்போ அது உண்மை. அதனால் தோஷமாக இருக்கச்சே பிரத்யக்ஷமாக பார்த்தா கூட அது தப்பாக தான் சரி. ஆனால் அதனால் பிரமம் வருது. ஆனால் வேதத்துக்கு எந்த விதமான தோஷமும் கிடையாது. அப்போ வேதத்தினால் உண்டாகக்கூடிய ஞானம் இங்கே பாம்பு கயிறுவானா மாறிட்டே தவிர இவனுக்கு புத்தி குறையினால வேதம் அது மாதிரி இல்லை. வேதத்துக்கு ஒரு தோஷமும் பிரத்யக்ஷமாக நாம் பார்க்கலை, கிடையாது. அதனால் தோஷம் ஒன்றும் இல்லாததுனால வேதத்தை இசைஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு அவள் வேதத்தை ஒத்துக்கக்கூடாதுன்னு சொல்கிறாளே, அதை அவள் வழியிலேயே அதை ஸ்தாபிக்கிறார். ஞானத்தை உண்டாக்கக்கூடிய சாதனத்தில் ஏதாவது குற்றம் இருந்தால் தான் அது பிரமத்தை உண்டு பண்ணும். வேதம் யாராலையும் இயற்றப்படாத அபௌருஷேயமாக இருக்குது. அதனால் அந்த வேதத்தில் எந்த தோஷமும் காணப்படுறதில்லை. அதனால் பிரத்யக்ஷமாக காணப்படாத வஸ்துவை பொய்ன்னு சொல்கிறாளே சாருவாகர், அவளும் வேதத்தினால் அறியப்படக்கூடிய வஸ்துவை பொய்ன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சாய்க்கு. அப்போது தோஷம் ஒன்றும் இல்லாத இருக்கிற பிரத்யக்ஷத்தை சார்பாக பிரமாணமாக கொண்டிருக்கா போல, தோஷம் இல்லாத
வேதத்தினால உண்டாகக்கூடிய ஞானத்தை பிரத்யக்ஷத்தை போல இருக்கிறதுனால அதையும் பிரமாணமாக கொண்டு நம்முடைய இந்திரியங்களுக்கு புலப்படாமல் வேதத்தால் மாத்திரம் நமக்கு புலப்படக்கூடிய வஸ்துக்களையும் மெய்யாக தான் கொள்ளணும் அவா. அதனால் புரியுதா? தோஷம் ஒன்றும் இல்லாத பிரத்யக்ஷத்தை சார்பாக பிரமாணமாக கொண்டிருக்காளோ அதுபோல் தோஷம் ஒன்றும் இல்லாத வேதத்தினால் உண்டாகிற ஞானமும் பிரத்யக்ஷத்துக்கு துல்லியமாகவே இருக்குது. அதனால் நாம் அதனால் இந்திரியங்களுக்கு வேணால் புலப்படலையே தவிர வேதத்தினால நமக்கு தெரியுது இந்தந்த வஸ்துக்கள் இருக்குது லோகத்தில் அப்படின்னு. தர்மம்னு ஒன்று, அதர்மம்னு ஒன்று, நரகம்னு ஒன்று, சொர்க்கம்னு ஒன்று சொல்கிறேன். அதனால் எல்லாத்தையும் மெய்யின்னு தான் கொள்ளணும். அதுக்கப்புறமும் சாய்க்கிறார், ஒருத்தன் என்ன பண்ணுறான், தான் சாப்பிட்றான், சாப்பிட்ட வஸ்துவனுடைய சுவையை இன்னொருத்தனிடத்துல ஒருத்தன் கேட்டான்னா அது எப்படி இருக்குதுன்னு, அப்போது அவனை எப்படி நம்ம லோகத்தில் சொல்லுவோம்? இவன் சாப்பிட்ருக்கான், அவனை போய் கேட்குறான் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இவனுக்கு விவேகம் இல்லை. விவேகம் இல்லைன்னா அது எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஞானம் இல்லை, அவிவேகி அப்படின்னு சொல்லுவோம். எப்படி இருக்குது எப்படி இருக்குதுன்னா நீ சாப்பிட்டவனுக்கு உனக்கு தான் அது தெரியணுமே தவிர எப்படி இருக்குதுன்னு. அதாவது லேசாக ஒரு வார்த்தைக்கு சொல்கிறேன், லேசாக காந்தி போயிருக்குதுன்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் போகிற ஸ்மெல் வருது, காந்த வாசனை ரொம்ப நன்னா இருக்குது, ஆனால் கொஞ்சம் போகிற ஸ்மெல் வருது அப்படின்னு இவன் தானே சொல்லணும். அதை வேற ஒருத்தங்கிட்ட போய் எப்படி இருக்குது எப்படி இருக்குதுன்னு கேட்டால் இவனுக்கு அதை விவிச்சு அறியக்கூடிய ஞானம் விவேகம் இல்லை, அவிவேகின்னு அர்த்தம். அதனால் உண்ட வஸ்துவை இன்னொருத்தனிடத்துல போய் கேட்ட என்ன அதை மாதிரி பிரத்யக்ஷமே பிரமாணம்னு என்ன சொல்கிறபடிக்கு வேதத்தை பிரமாணமாக எடுத்துட்டு அதில் கூறிய எல்லாத்தையும் மெய்யின்னு சொல்ல வேண்டிய நிர்பந்தம் அந்த சார்வாகருக்கு ஏற்படும். வேதம் இல்லை பிரத்யக்ஷம் மாத்திரம்தான் சொல்கிறாளே, அவனுக்கு அந்த மாதிரி ஒரு தன்மை நிர்பந்தம் ஏற்படும். வேதத்தை அவன் ஒத்துண்டு தான் ஆகணும். அதனால் கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு போய் நீ வாழ்க்கையை நடத்திட்டு போ, மறுபிறவி முன்பிறவிலாம் இல்லை அப்படின்லாம் சொல்கிறதெல்லாம் வேதத்தில் சொல்கிறதெல்லாம் பொய் அப்படின்னு வேதத்தை கை கொள்ளாத இருக்கிறது ஒருபோதும் பொருந்தவே பொருந்தாது. அப்படி அவன் பண்ணான்னா தான் சாட்டத்தை இன்னொருத்தனை கொண்டு எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முற்படுற அவிவேகியை போல தான் ஆகும். அப்படி இருக்குச்சே சார்வாகர் எப்போ இதை மீற முடியும்? அதனால் ஒருபோதும் அவன் மீற முடியாது அப்படின்னு சாதிக்கும். அதாவது அவளுடைய பிரத்யக்ஷம் ஒன்று தான் சரின்னு சொல்கிறத வச்சுட்டு வேதத்தையும் அவள் பிரத்யக்ஷம் போல தான் ஒத்துக்கணும் அப்படின்றதுக்கு யுக்திகள்லாம் சொல்லி அவளை அந்த மதம் அவள் இதை ஒத்துக்காத போக முடியாதுன்னு அவளுக்கே நல்ல சொல்கிறார், நமக்கும் சொல்கிறார். அதனால் அந்த மதத்தில் நீ போகாதே, அவளே வேதத்தை ஒத்துக்காத மீற முடியாது, அதனால் நீ வைதிக மார்க்கத்தில் போ அப்படின்னு நமக்கு காண்பிக்கிறேன். அதாவது கண்டது மெய்யெனில் காணும் மறையில் அறிவு கண்டோம். நீ பிரத்யக்ஷத்தினால் பார்க்கறது மெய்யின்னு சொன்னீங்கன்னா பிரத்யக்ஷமாக அறியப்படக்கூடிய வேதம் இருக்குதே, அதான் சொன்னமே மொத்தம் வாசியவன் வேதத்தினுடைய அர்த்தம் தான். அந்த அறிவு பிரத்யக்ஷமான ஞானத்தை காண்றோம் அப்படின்னு இந்த முதல் வாக்கியத்தை நான் சொல்கிறேன். கண்டதலாது இலதெனில் கண்டிலங்குற்றம். கண்டது இல்லாததுலாம் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா பிரத்யக்ஷத்தால் அறியப்படாத வஸ்துவெல்லாம் உண்மை அல்ல அப்படின்னு கூறினீங்கன்னா வேதத்தினால உண்டான ஞானத்துக்கு தோஷமே கிடையாது. அதனால் இதில் குற்றம் இல்லாததுனால இது மெய்யாது. கண்டதலாது இலதெனில் கண்டிலம் குற்றம். இந்த தோஷத்தில் ஒரு தோஷத்தையும் கொண்டு அதோட கூட
பிரத்யக்ஷத்தை போல வேதம் வந்து காட்டுறது, கண்டது போல் மறை காட்டுவதும். நாம் எப்படி பிரத்யக்ஷத்தில் பார்க்குறோமோ அதை போல் வேதமும் இன்னென்ன விஷயங்கள் இருக்குது லோகத்தில் அப்படின்னு சொல்கிறது. அது நாம் கண்ணால் பார்க்குறதுக்கு துல்லியமாக அது சொல்கிறது. அது என்ன காதால் கேட்குறான், ஞானத்தினால் அறியிறான். அதனால் அது கண்டது ஒத்ததனால், கண்டது போல் மறை காட்டுவதும் கண்டது ஒத்ததனால். அதை விட்டுட்டு உண்டது கேட்கும் லோகாயுதர், லோகாயுதர்னால் சார்வாக மதம், தான் உண்டத்தையே மற்றவாளை கேட்டு தெரிஞ்சுக்கிறானே, அப்படி இருக்கக்கூடிய அதை போல் அவிவேகியான இந்த சார்வாக மதம் எப்படி மீற முடியும்? வேதமெல்லாம் ஒத்துக்க முடியாதுன்னு சொல்கிறானே, அந்த மாதிரி மீறி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுன்னு அர்த்தம். அதனால் அது அவளுக்கேவும் அறிவுரை மாதிரி ஆகுது. நம்ம போன்றவர் அவகிட்ட போகக்கூடாதுன்றதுக்கு நம்முடைய நன்மையின் பொருட்டு சொல்கிறதாவா. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நம. ஆதிவன்ஷடகோபாதீன் இதிவத்யான் பதேன் ஸ்ரீரங்கபூர்வசரீசானபதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம்சதிலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.